தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு அமெரிக்கன் ட்ராமாவாக வெளியான நோமாட்லேண்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய கணவனும் இல்லை, தனக்கு குழந்தையும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன பெருசாக நமக்கு வாழ்க்கை இருக்குது? நமக்கு வாழ்க்கையுமே இல்லை. இதன் காரணமாக எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழாமல் ஒரு நாடோடிகள் மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேனை எடுத்துக்கிட்டு அந்த வேனையே தன்னுடைய வீடாக மாற்றிக்கிட்டு ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிற படத்துடைய கதாநாயகி. ஒரு கட்டத்தில் அந்த பிரயாணத்தில் இவங்க சந்தித்த நபர்கள், அந்த நபர்களால் இவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ஃபன். இவங்க நிவாடாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஜிப்சம் பிளான்ட் ஒன்று, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் ரொம்ப நாள் வேலை பார்க்குறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களுடைய கணவரும் அதே கம்பெனியில் வேலை பார்த்தவர் தான். ஆனால் ஒரு தருணத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. இதே நேரத்தில் அந்த கம்பெனியும் க்ளோஸ் பண்ணப்படுது. இதன் காரணமாக இப்போ இவங்களுக்கு வேலை இல்லை. இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியலை. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு இருந்தது நம்ம ஹஸ்பண்டு தான், அவரும் கிடையாது, நமக்கு குழந்தையும் கிடையாது, நம்ம பார்த்த வேலையும் கிடையாது. அப்போ என்னதான்டா வாழ்க்கை? மனுஷங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா? ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா தான் என்ன? எல்லாரும் மாதிரியும் சராசரியாக குடும்பம், குட்டி, வீடு, அதுக்கான லோனு இப்படியெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக ஒரு பறவைகள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா என்ன, ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் விற்று ஒரு வேன் ஒன்றை வாங்கி அந்த வேனையை உள்ள வீடு மாதிரி எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி அந்த வேனை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க ஒரு ஜாலியான பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு. இந்த பிரயாணத்தில் இவங்க சந்தித்த வித்தியாசமான அழகான மனிதர்கள், அந்த மனிதர்கள் மூலமாக இவங்களுக்கு கிடைச்ச அற்புதமான அனுபவங்கள், இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு அசை போடுறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் சரி, திரைக்கதையும் சரி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, க்ளோயி ஜாவோ அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தை எழுதி இயக்குனது. அவங்களே ஒரு லேடி தான், ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு லேடி டைரக்டர். இவங்களுடைய படங்கள் எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கை, அதனுடைய நிறங்கள், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய படங்களாகத்தான் இருக்கும். இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். இந்த படம் ஒரு விஷயம் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், பல பேர்த்துக்கு இந்த படம் பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது உண்மைக்கு நெருக்கமான ஒரு படம், எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸுமே இல்லாத ஒரு படம். ஒரு வேன் எடுத்துகிட்டு ஒரு அம்மா போது அந்த அம்மா கூட வேனில் உட்காந்து நம்ம போனோம்னா என்னென்னத்தெல்லாம் சுற்றி பார்ப்போமோ, என்னென்னலாம் அந்த அம்மாவுக்கு நடக்குது நம்ம கண்ணு முன்னாடிங்கிறத உணர்வோமோ, அப்படித்தான் இந்த படம் இருக்கும். வேறு எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஆனால் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு சோல்ஃபுல்லான படம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, வாழ்க்கையுடைய நிறத்தையும் சரி, மனிதர்களுடைய குணத்தையும் சரி, எப்படியெல்லாம் எந்தெந்த நேரத்தில் மாறுது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக வேற ஒரு அனுபவத்தை, ஒரு அழகான விஷயத்தை உங்களுக்குள்ள கடத்த போகிற ஒரு படம். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஹீரோயினாக அந்த ஃபீமேல் லீடாக பண்ணின பிரான்சஸ் மெக்டார்மண்ட், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சொல்லி ஆகணும். தரமான ஒரு நடிகை ஹாலிவுட்டில். அவங்க ஏற்கனவே 2 ஆஸ்கார் வாங்கின ஒரு நடிகை, வேறு லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகை. இந்த படத்துலலாம் முன்னாடி கேமரா இருக்குது அப்படிங்கிறத அந்தம்மா மதிச்சதே கிடையாது. ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு சம்பவம் எப்படி இருக்குமோ, ஒரு கதாபாத்திரம் எப்படி நடந்துக்குமோ அப்படியே இருந்திருப்பாங்க. ஃப்ரேமுக்குள்ளே சான்ஸே கிடையாது. பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்க கிட்ட இருந்து. இதே மாதிரியே ஜோஷ்வா ஜேம்ஸ் ரிச்சர்ட்ஸ், அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். லுடோவிகோ, இவர் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனை நீங்கள் சொல்லி ஆகணும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான். எந்த இடத்துல பார்த்தாலும் கேமராவில் ஒரு ஷேக் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். படம் நெடுகளும் ஸ்டெடிகேம் ஷாட்ஸ் தான், இல்லை கிம்பல் ஷாட்ஸ் தான். சூப்பராக வந்திருக்கு. இந்த கதையை அந்தளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வந்ததே படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான். இவங்க போகிற லொக்கேஷனு ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல குளிராக பனிப்பிரதேசம் மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இந்த இடங்கள் எல்லாம் போகிறாங்களே, இந்த ஒரு இடங்களுடைய அழகு, அதனுடைய லேண்ட்ஸ்கேப்ஸு, அங்கே இருக்க மனிதர்கள் எல்லாத்தையும் அழகாக காட்டினது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி தான். சூப்பராக பண்ணியிருப்பார் ஜோஷுவா. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பேசிக்காகவே ஒரு பியானிஸ்ட்டு. ஸோ இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படிங்கிறத வாசிச்செல்லாம் தள்ளி இருக்கவே மாட்டாங்க. மியூசிக்கை நீங்கள் தேடணும். இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு 5-6 இடத்துல தான் அந்த படத்துடைய மியூசிக்கு அழகாக பயங்கரமாக உள்ள இறங்கும். ஆனால் அந்த இடத்துல வெறும் பியானோ பீஸு, நம்ம மனசை அப்படி இலையில் வருடுற மாதிரி அற்புதமான பியானோ பீசஸ்ஸு. அந்த மியூசிக் அங்கே வருதுங்கிறதே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. ஆனால் அந்த படத்தில் அந்த ஒரு 5-6 தடவை தான் அந்த மியூசிக் உள்ளே வருது அப்படின்னா கூட ஒரு இடத்துலையும் ஏதோ ஒரு உணர்வை, ஒரு வழியை நமக்குள்ளே கடத்துறதாகவே அந்த இசை இருக்கும். அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருந்தார் லுடோவிக்கோ அவருடைய கான்ட்ரிபியூஷனை. இது எல்லாம் போக இந்த படத்துடைய வசனங்கள் நீங்கள் சொல்லி ஆகணும் பஸ். அற்புதமான வசனங்கள். இது நான் சொல்கிறேன், வழிகளை உணர்ந்தா தான் அந்த வசனங்களையும் உங்களால் உணர முடியும். அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். இவங்க ஒரு வயசான கதாபாத்திரத்துக்கிட்ட பேசுவாங்க. அந்த கதாபாத்திரம் ஒரு வசனம் இவர்கிட்ட சொல்லும். அது என்ன அப்படின்னா, மேடம் நானும் இந்த மாதிரி ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு நபர் தான். நான் அவ்வளவு நபர்களை என் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கேன். ஆனால் யாருக்கிட்டையுமே நான் இது வரைக்கும் ஃபைனல் குட் பை அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் எப்பயாவது என் லைஃப்பில் திருப்பியும் எங்கேயாவது சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதன் காரணமாக நான் சொன்னதே கிடையாது அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று இருக்கும். இது ஒரு சாதாரண வசனம். இங்கே கேட்கும்போது, படம் பார்க்கும்போது இந்த வசனம் எந்த அளவுக்கு ஆழமாக எழுதப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும். அந்தளவுக்கு அற்புதமாக வசனங்கள் இந்த படம் நெடுகளும் ஆளுமையை செலுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படம் எல்லாரும் ஃபேமிலியால் பார்க்க முடியாது. நீங்கள் தனியாக உட்கார்ந்து பாருங்கள். உலக சினிமா ரசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்கள் மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் இது. இந்த படம் சென்னையில் தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.